ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இன்னைக்கான காணொலியில் நமக்கு பல அதிரடி சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி போர் விமான விவகாரத்தில் இந்தியா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன விவகாரம், என்ன முடிவு, என்ன அதிரடி அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில் நாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. உள்ள போய் என்ன அதிரடி அப்படின்னு அலசி பார்க்கலாம். ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை இந்தியா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருந்தது. ஆனா வாங்கினா எங்க கிட்ட இருந்து தான் வாங்கணும் அப்படின்னு அமெரிக்கா ஒரு பக்கம் F-35 உடனும் ரஷ்யா அவங்க Su-57E உடனும் இருக்க, எதுக்கு அந்நிய போர் விமானம், நம்மிடமே AMCA இருக்கே, அதுல பாத்துக்கலாம் அப்படின்னு நடுவுல இந்தியா ஒரு செய்தியை வெளியிட, நம்ம பங்காளி சீனா கிட்ட இருந்து J-35 வாங்க போறேன்னு சொல்ல, இன்னொரு பங்காளி 6ஆம் தலைமுறை போர் விமானத்தையே நாங்க சோதிச்சு பார்த்துட்டோப்பா அப்படின்னு சொல்ல, இந்திய தேஜஸ் மார்க் 1Aக்கான இன்ஜின் டிலேல தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது. எக்ஸீடிங் த ஆக்சுவல் டைம் லைன் ஃபார் தேஜஸ் Mk1A டெலிவரி. அதாவது இந்நேரத்துல நம்ம கிட்ட தேஜஸ் Mk1 இருந்திருக்க வேண்டியது. ஆனா சோகம் என்னன்னா, GE பண்ண கோளாறு காரணமா இன்னும் தேஜஸ் 1A நம்ம கைக்கு வரல. அதாவது போர் விமானம் ஃபேப்ரிகேட் பண்ணி ரெடியா இருக்கு, இன்ஜின் பொறுத்தி வெளியில அனுப்புறது தான் வேலை. அந்த டிலேல தான் இப்ப நம்ம தத்தளிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதனால இந்திய விமானப்படையானது வரலாறு காணாத பலவீனத்தை அடைஞ்சது. வெறும் 31 ஸ்குவாட்ரன்களுடன். என்னதான் நம்ம கிட்ட மிசைல்ஸ், இன்டர்செப்டார்ஸ் அப்படின்னு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்ட ஏவுகணைகள் இருந்தாலும் ப்ராப்பரான ஒரு அட்வான்ஸ்டு லான்ச் பிளாட்ஃபார்ம் இல்லை. இது நம்ம நாட்டின் ஏரியல் டாமினன்ஸ்ல நெகட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க போல. ஸோ நம்ம பங்காளி நாடுகள் எல்லாமே 5ஆம் தலைமுறை 6ஆம் தலைமுறைன்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு 4.5 ஜென்னுக்கே நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு மேலும் இருக்கிற டிலேவை நம்ம வச்சு ஒப்பேற்ற முடியாது. ஸோ 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை கொள்முதல் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. நோ F-35, கோ ஃபார் Su-57E. இந்தியாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானம் கொள்முதல்ல ரஷ்யாவின் Su-50CE பக்கம் போங்க, F-35 நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்தியா இப்ப கை காமிச்சு விட்டுருக்காங்க. மேலும் Su-57 முழுமையா இந்தியாவிலே உருவாக்கும் பரிசீலனையை ரஷ்யாவுடன் இப்ப இந்தியா பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனா ஏற்கனவே ரோசோபோரன் எக்ஸ்பர்ட் சொன்னது என்னன்னா, சப்போஸ் இந்தியா Su-57E தேர்வு செய்யும் பட்சத்துல உங்க எக்ஸிஸ்டிங் நாசிக் ஹால் பிளான்ட்ல இப்ப நீங்க Su-30 உருவாக்குறீங்க பாருங்க, அதுல சில மாறுதல் பண்ணா அங்கேயே Su-57E தயாரிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா சொல்லப்படாத விஷயம் என்னன்னா, இந்தியாவின் AMCAக்கு முன்பாகவே Su-57E இந்தியாவுக்கு ரஷ்யாவின் ரோசோபோரன் எக்ஸ்பர்ட் நாசிக் பிளான்ட்ல இருந்து உருவாக்கி தருவோம் அப்படிங்கிற விவகாரம் தான். இட் டேக் ஒன்லி 2029 to 2030. ஆல்மோஸ்ட் அடுத்த 4 வருஷத்துல இந்தியா கிட்ட Su-57E அப்படிங்கிற போர் விமானம் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த Su-57E இந்தியா வாங்கும் டீல போட்டாங்கன்னா இந்தியாவின் AMCA ப்ரோக்ராமுக்கு ரஷ்யா தன்னால முடிஞ்ச உதவியை பண்ணும் அப்படின்னு சொன்னதை இங்க நான் மீண்டும் நிறைவு கூற விரும்புறேன். இதற்கு மத்தியில ஆல்மோஸ்ட் இந்த வருஷ கடைசிக்குள்ள கணிசமான அளவுக்கு தேஜஸ் Mk1 நம்ம விமானப்படையில இன்டெக்ட் செய்யப்படும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம விமானப்படையை ஒப்பேற்றும் அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு திறன் இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தி மூலியமா என்னால பார்க்க முடியுது. பட் என்னோட கன்சர்ன் இங்க என்னன்னா, Su-57 இன்ஜின் தான். பிகாஸ் AL-41F1ங்கிற இன்ஜின் இது லிமிடெட் சூப்பர் க்ரூஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுவும் லிமிடெட் பே லோட்ல தான். சப்போஸ் ஃபுல் லோடு இருந்துச்சுன்னா அந்த லிமிடெட் சூப்பர் க்ரூஸும் இங்க வராது. ஆனா இதே ரஷ்யா கிட்ட AL-51F1ங்கிற பவர்ஃபுல் இன்ஜின், இட் ப்ரொடியூஸ் கண்டினியூஸ் சூப்பர் க்ரூஸ் வித் ஃபுல் லோட். இந்தியா இந்த இன்ஜினை இந்த விமானத்தை கூட வாங்கும்போது இது ஒரு அட்டகாசமான காம்போவா இந்தியாவுக்கு கிடைக்கும். பட் சான்சஸ் ஆர் வெரி லோ. இது கூடவே இன்னொரு விவகாரமும் இருக்கு. Su-57 ரஷ்யா உருவாக்கும் போதே இந்தியாவும் இது கூட பார்ட்னரா இருந்திருந்தாங்க. ஆனா இதுல பல கோளாறுகள் இருக்கு. முக்கியமா ஸ்டெல்த்ல இது பெரிய அளவுக்கு அச்சீவ்மெண்ட் அடையாது அப்படிங்கிற காரணத்தினால இந்தியா இதை பாதிலே டிரா பண்ணிட்டு வெளியில வந்தாங்க. அதற்கப்புறம் மீண்டும் ஒரு ஆப்ஷன் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டது. வேணும்னா நீங்க திருப்பியும் உள்ள வரலாம், நாங்க இன்ஜின் டிசைன்னு பலதை மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியா அப்பவும் விருப்பம் தெரிவிக்காமல் இப்ப வாங்குறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இப்ப வேற வழி இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் 2 செய்தி நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப லேட்டஸ்டா இந்த செய்தி என்னன்னா, டர்க்கியின் கான் ப்ரோக்ராம் அதுல இன்னும் போர் விமானம் கம்ப்ளீட்டா வெளியில வரல. ஆனா அந்த போர் விமானத்துல 40 போர் விமானத்தை இந்தோனேஷியா வாங்க இப்ப ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டா போயிட்டு இருக்கிறாங்க நம்ம எதிரிகள். இந்நேரத்துல நம்ம தேஜஸ் Mk1Aக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். AMCA இன்னும் பல வருஷம் டிலேல இருக்கு. ஸோ இதையெல்லாம் நம்பிட்டு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு சோக் அப்படிங்கிறது வருங்காலத்துல இருக்கும்.
ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் வேற வழியே இல்லைனாலும் சரி, எதுவும் இல்லாததுக்கு Su-57 நம்ம இந்திய அரசாங்கம் கை காட்டி விட்டுருக்காங்க. இது வரவேற்கத்தக்க செய்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இதே F-35 இந்தியா வாங்கினாங்கன்னா அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கன்சர்ன் எல்லாமே இந்த ஸ்டெல்த் போர் விமானம் மற்றும் அட்வான்ஸ்டு அமெரிக்கன் இன்ஜின், பவர்ஃபுல் இன்ஜினை ரிலேபிள் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்களுடைய மெயின்டெனன்ஸ், அவங்க போடும் கெடுபிடிகள், ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் நமக்கு சரி வராத காரணத்தினால சரி அப்படின்னு மனசுக்கு பிடிக்காம இந்தியா Su-57 வாங்குறாங்க. அதுதான் உண்மை. ஆனா இந்த செய்தியுடனே பல செய்திகள் கொடுத்திருக்காங்க. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 S-400 கூடவே அடிஷ்னலா 2 400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை மீண்டும் ரஷ்யா கிட்ட இருந்தே இந்தியா கொள்முதல் பண்ண விரும்புவதாக முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 5, இப்ப அது கூட 2, மொத்தம் 7 S-400 அப்படிங்கறது இப்ப இந்தியாவின் மொத்த எல்லையும் பாதுகாக்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஏஎம்சிஏ பற்றின அப்டேட்டை நம்ம இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. ஏஎம்சிஏக்கான RFP ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் அடுத்த வாரம் வெளியிடப்பட இருக்கு. பொதுவா இந்த RFPல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் ஆம்கா போர் விமானத்தை உருவாக்க விரும்புறாங்க, எந்த மெத்தடாலஜில விரும்புறாங்க, எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண போறாங்க, எப்படி உருவாக்க போறாங்க, அதற்கு அவங்க கோட் பண்ணும் தொகை என்ன அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸும் இந்திய அரசாங்கத்திற்கு அவங்க சமர்ப்பிக்கணும். இதுதான் இந்த ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசலுடைய ப்ராசஸ். இதை முடிச்ச கையோட ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் அடுத்த வாரம் நடக்கிறதுனா எப்போ ரிலீஸ் பண்றாங்களோ அதுல இருந்து 5 நாளுக்குள்ள இதற்கான ப்ரீ பிட்டிங் நடத்துவாங்க. இவங்க ஏஎம்சியை யார் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற முடிவும் இதுல முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்கு. ஜூலை மாசம் முதல் வாரத்துல இதோட முடிவுகள் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. we have to be wait and watch. அடுத்து இந்த ஏஎம்சிஏக்கான இன்ஜின், போர் விமானம் யாரை உருவாக்க போறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ்ல இறங்கியாச்சு. அதற்கான இன்ஜினை யார் உருவாக்க போறா பார்த்தா ஒண்ணு இல்லையா. இதற்காக இந்தியா சாஃப்ரான் உடன் கொலாப் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா சாஃப்ரானின் அந்த 120 kN இன்ஜின் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப சாஃப்ரான் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் உடைய ப்ரொபோசலை நாங்க கன்சிடர் பண்றோம்னு இந்தியா ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. ஏன் சாஃப்ரான் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் நாடுகள் எல்லாமே இருக்கிறாங்களே, ரஷ்யாவின் இந்த இசிஎம்மா இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவின் ஜி நிறுவனம், இது போன்ற உலக நாடுகள்ல பல நாடுகள் போர் விமான இன்ஜினை தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு 6-7 நாடுகள். ஆனா சாஃப்ரான் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? இன்ஜினை இந்தியாவுக்கு தயாரிச்சு தரது மட்டும் இல்லாம 100% டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியுடன் இந்தியாவிலே செட்டப், மேனுஃபேக்சரிங் செட்டப் பண்ணவும் இவங்க தான் முன் வந்திருக்காங்க. அதனாலதான் இந்த 2 நிறுவனங்களுடைய ப்ரொபோசலை கன்சிடர் பண்றாங்க. இம்போர்ட்டடா நம்ம பல நிறுவனங்கள் இருக்க பல அட்வான்ஸ்டு டெக் கொண்ட இன்ஜின்களை கொள்முதல் பண்ணலாம். ஆனா உனக்கு நான் சொல்லித்தரேன், நீயே உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களா இந்த 2 நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்கு. அதற்காக தான் இந்தியா இந்த 2 நிறுவனங்களுடைய ப்ரொபோசல் என்ன அப்படிங்கிறத அலைன் பண்ணிட்டு வராங்க. அடுத்து இஸ்ரேல் உக்ரைனான விவகாரம் தான். இஸ்ரேல் தன்னோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை கணிசமா உக்ரைனுக்கு வழங்குவதா இஸ்ரேலின் அம்பாசிடர் சொல்லியிருந்தாரு. இதை கேக் கட்டி உக்ரைனியர்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இவங்க கிட்ட இருக்கிற பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இவங்களுக்கு பத்தாம அமெரிக்கா கிட்ட இருந்து இவங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போக போன வருஷம் நடத்தப்பட்ட தாக்குதல்ல 2-3 லான்ச்சஸ், டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் காலி செய்யப்பட்டது. இது போக இப்ப இருக்கும் சூழல்ல நெதன்யாகு வேற விறுன்னு இருக்கிறாரு, எப்படா ஈரான் மேல தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு. சப்போஸ் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த பக்கம் இருந்து ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் வரும். அதை தடுக்கிறதுக்கு இஸ்ரேல் கிட்ட இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் ட்ரம்ப் கார்டா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி டென்ஷனான நேரத்துல இவங்க எப்படி தன்னோட பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு எனக்கு மண்டையை உடைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதற்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேலின் ஃபாரின் மினிஸ்ட்ரி மற்றும் இஸ்ரேலின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, பாதுகாப்பு அமைச்சகமும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த செய்தி அவங்க முற்றிலும் மறுத்திருக்கிறாங்க. ஏன்பா, எனக்கே இங்க போதுமான அளவுக்கு இல்லை, இதுல நான் எங்க உங்களுக்கு தரது? அப்படியெல்லாம் இல்லை, எங்க அம்பாசிடர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு, அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு நாங்க கூப்பிட்டு விசாரிக்கிறோம். ஆனா இது மாதிரி நாங்க எங்களோட பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்கு தரோம் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பொய்ய, யாரும் நம்பாதீங்க. முக்கியமா ஜெலன்ஸ்கி, இதை நம்பிட்டு நீ உட்காந்துக்கிட்டு இருக்காதப்பா, நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு, வேற நாடுகள்கிட்ட போய் நீ நில்ல, நாங்க தரமாட்டோம், எங்களுக்கே இங்க பத்தல அப்படின்னு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் டிரான்ஸ்பர் விவகாரத்துல இஸ்ரேல் தெளிவான தீர்க்கமான முடிவை வெளியே சொல்லிட்டாங்க. ஆனா இந்த டிரான்ஸ்பரை மனசுல வச்சுக்கிட்டு ரஷ்யா மிகப்பெரிய காய நகரத்துல ஒண்ணு நடத்தி இருந்தாங்க. சப்போஸ் இஸ்ரேல் அவங்க பேட்ரியாட்டை உக்ரைனுக்கு வழங்கினாங்கன்னா ரஷ்யா அவங்களுடைய ஜிர்கான் மிசைலை ஈரானுக்கு வழங்குவதா இருந்திருக்கு. எப்படி இந்த காய் நகரத்தில் பாத்தீங்களா? ஆக்சுவலா இஸ்ரேல் பேட்ரியாட்டை இங்க கொடுத்தா அவங்களுடைய ஏரியல் ப்ரொடெக்ஷன் வல்னரபிளா மாறுவது மட்டும் இல்லாம லெஸ் ப்ரொடெக்டிவாகவும் இருக்கும். அப்ப ஜிர்கானை கொண்டு ஈரான் இஸ்ரேலுக்குள்ள ஒரு தாக்குதலை நடத்தாங்கன்னா
நடத்துனாங்கன்னா இஸ்ரேல் அங்கே கண்டிப்பாக அழிவது நிச்சயம். இஸ்ரேல் அதை தடுக்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். 90% அவங்கனால முடியாது. சில பேட்ரியாட் டிஃபென்ஸை வச்சு தான் அவங்கனால அழிக்க முடியும், மற்றும் ஏரோ, ஜாவ்லின் மாதிரியான மிசைல்களை வச்சு. பட் ஆல்மோஸ்ட் இஸ்ரேலின் அழிவு அங்கே உறுதியாகும். ஸோ ஜிர்கான் வருதுன்னா பேட்ரியாட் அங்கே போகாது. இதுதான் ரஷ்யா போட்ட கணக்காக இருந்தது. ஆனால் இஸ்ரேலே இப்போ இங்கே ஆட்டத்தை கலைச்சி எடுத்ததுனால ரஷ்யா இந்த ஸ்டெப் எடுக்க தேவையில்லை. ஆனால் ரஷ்யா இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் உள்ள போட்டுருந்தாங்க அப்படிங்கிறத உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து நம்ம ட்ரம்ப் நெத்தன்யாகு விவகாரத்துக்கு வந்தோன்னு வைங்களேன். இந்த ஈரானின் அணு ஆயுத பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததுக்கு பிறகு ஈரான் மீதான தாக்குதல் பற்றி ட்ரம்பிடம் நெத்தன்யாகு தொலைபேசியில பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு. அணு ஆயுத நிலையங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஒப்புதலை நிராகரிச்சிருக்காரு. நான் பேச்சுவார்த்தையிலே முடிச்சுக்கிறேன், நீ எதுவும் இங்க பேசாத, எதுவும் பண்ணாத, நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், நீ அங்க எந்த வேலையும் காட்டாம இரு, நீ அதை பண்ணாவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் நெத்தன்யாகு கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இல்லாம திருப்பி திருப்பி பொது வெளியில நான் ட்ரம்ப் கிட்ட தாக்குதலை பத்தி பேச போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு நெத்தன்யாகுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இது மூலமா நெத்தன்யாகுவின் ஆசை மீண்டும் ஒரு முறை நிறைவேறாமலே போயிருக்கு. பட் இது ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிறது என்னுடைய அசம்ஷனா இருக்கு. சென்காம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க சப்போஸ் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியாகும் பட்சத்துல சென்காமின் நிலையங்கள்ல எங்கெங்கெல்லாம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம், எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொபோசலை நாங்க ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது கொதிப்பு இன்னும் அடங்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துது. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த வாட்டி ஈரான் பேசுனதுல நான் பல மாற்றங்களை பாக்குறேன். ஆனா அடுத்த 2 நாள்ல மீண்டும் நாங்க ஈரான் டெலிகேஷனுடன் ஒரு சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தை நடக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தை எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். they are tough to negotiate அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஓகே, அந்த கடைசியா ஒரு செய்தியை சொல்லிக்க விரும்புறேன். இந்த JF-17 அப்படிங்கிற விவகாரம் இருக்கு இல்லையா, இந்த JF-17 அப்படிங்கிற போர் விமானத்தை பத்தி நம்ம போன காணொலியில பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த JF-17 மியான்மர் தன்னோட மேன்பவரை வச்சு அழிச்சதா ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. இதற்கு மேல ஒரு வருந்தத்தக்க செய்தி பாகிஸ்தானுக்கு எதுவுமே இல்லை. மேன்பாட் அப்படிங்கிறது ஷோல்டர்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு வகையான ராக்கெட் லான்ச் சிஸ்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வச்சு ஹெலிகாப்டர்ஸை தாக்கி நம்ம பார்த்துருக்கோம். ரஷ்யா உக்ரைன் போர்ல கூட மேன்பர்ஸ் அதிகமாக இந்த ஹெலிகாப்டரை தாக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ஒரு போர் விமானத்தை தாக்க பயன்படுத்துது அப்படிங்கிறது இந்த JF-17 எதிராக தான் இது பதிவாகியிருக்கு முக்கியமா. ஸோ இந்த இடத்துல இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதை வேற அஜர்பைஜான் நம்பி வாங்குறாங்க, அவங்க என்னத்துக்கு ஆக போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான காணொலி இதுதான். பல முக்கியமான செய்திகளை நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன, மேலும் இது போன்ற பல காணொலிகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற காணொலிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம், and stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம்.